அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒடிஷா நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஒரு சிம்பிள் பேபி ஃபுட் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு ஒரு 2 நிமிஷம் இருந்தால் போதுங்க, நம்ம குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 10 மிளகு, உப்பு ஒரு சிட்டிகை, ஒரு 1/2 கப்பு பால். இது வந்து நல்லா காய்ச்சின பால், நான் 1/2 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து அவல். இந்த அவல் பார்த்திங்கன்னா சாதாரணமாக கடையில் விற்கிற வெள்ளை அவல் தான். அதை வந்து நான் எப்படி வறுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே போட்ட என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். இது எப்படி வறுக்கணும்னு சொல்லி. வெறும் கடாயில் வறுத்தோம்னா இந்த மாதிரி வந்துடும், நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அதை அப்படியே டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு அதை யூஸ் பண்ணோம். அதை வந்து நான் தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து வடிகட்டி வச்சுருக்கேன் இந்த அவல். அப்புறம் சர்க்கரை 2 ஸ்பூன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சீரகம் வந்து அந்த 1/2 ஸ்பூன் சீரகத்தை நல்லா ஒரு வெறும் கரண்டியில் போட்டு நல்லா படப்படன்னு வெடித்த உடனே இந்த பாலில் கொட்டிடலாம். பால் நல்லா கொதிக்கட்டும். பால் கொதிக்க ஆரம்பித்த உடனே ஒரே ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு நம்ம வந்து அதில் சர்க்கரை வந்து இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் சப்போஸ் சீரகம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதை வந்து கொஞ்ச நேரம் கொதித்த அப்புறம் சீரகத்தை வேணாலும் நீங்கள் வடிகட்டி ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பாலை சூடு பண்ணி உப்பும் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்தா குழந்தைங்களுக்கு நல்ல ஜீரணமாகும், அதனால தான் சீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா சர்க்கரை கரைஞ்ச அப்புறமா நம்ம இதில் அவல் ஆட் பண்ணலாம். பாருங்கள், சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே வச்சுருக்க அவலை இதில் சேர்த்துடலாம். அவல் வந்து நம்ம தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் பொறுத்து எடுத்துடணும். எடுத்துட்டு நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு வைங்க. உதிரி உதிரியாக வச்சுக்கணும். இதில் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வேக விடலாம். நம்ம இதை நல்லா கொலன்னு வேக வச்சோம்னா அப்புறம் பாயாசம் மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி செஞ்சால் கொஞ்சம் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அந்த அவல் வந்து இந்த பாலில் நல்லா வெந்துடும். அப்படி பால் சாதம் சாப்பிட்ற மாதிரி இது அவல் சாதம் நல்லா சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிளகு வந்து லாஸ்ட்டாக இடிச்சிட்டு இதை இறக்கும்போது லாஸ்ட்டாக அதில் மேலே அப்படி தூவிட்டு இறக்கிக்கலாம். சப்போஸ் நீங்கள் மிளகு வேண்டான்னு நினச்சிங்கன்னா மிளகு ஸ்கிப் பண்ணிடலாம். கொஞ்சம் ரிச்சாக பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா முதல்ல நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சீரகத்தையும் அந்த நெய்யிலே போட்டுட்டு அதுக்கப்புறம் பால் அதில் விட்டு நல்லா கொதிக்கும் போது இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு 2 நிமிஷத்தில் குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சு. இந்த அவல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா அப்படியே தெரியுது பாருங்கள், பாதி பாதியாக ஆயிடுச்சு. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய தண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு அவல் சாப்பிட்ட அப்புறம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குழந்தைங்களுக்கு ஈஸியாக செஞ்சு கொடுங்க சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களும் விதவிதமாக செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. நன்றி.